காலை எழுந்தவுடன் உங்க முதல் வார்த்தை நன்றி சொல்வதாக இருந்தால் உங்க நாள் சாதாரணமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் டிப் இல்ல. இது பிரபஞ்சத்தின் ஒரு விதி. எந்த நபர் நன்றி உணர்வுடன் தனது நாளை தொடங்குகிறாரோ அவருக்காக பிரபஞ்சம் தன் பாதைகளை திறக்கிறது. பெரும்பாலானவர்கள் காலை எழுந்தவுடன் பிரச்சனைகள், வேலைகள், கவலைகள் பற்றியே யோசிக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் காலை நன்றி மற்றும் ஆழ்ந்த நன்றி உணர்வுடன் தொடங்குகிறாரோ அவரின் ஆற்றல் நேரடியாக அபண்டன்ஸ் மற்றும் நல்ல வாய்ப்புகளுடன் இணைகிறது. இன்றைய இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையில சொல்வதற்கான 11 நன்றிகளை பகிரப்போகிறேன். இவற்றை தினமும் சொல்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்க. ஏனெனில் முடிவில் உங்க காலை நேரம் எப்படி அற்புதமானதாக மாறும் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நன்றி உணர்வின் பிரபஞ்ச விதி. நன்றி உணர்வு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த விதிகளில் ஒன்று. நீங்க எதற்கு அதிக கவனமும் உணர்ச்சியும் கொடுக்கிறீர்களோ அதே விஷயத்தை பிரபஞ்சம் பெருக்குகிறது. நீங்க நன்றி என்று சொல்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சரியாக உள்ளன என்ற சிக்னலை அனுப்புகிறீங்க. அதே சிக்னல் நீங்க மேலும் பெற தயாராக இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சத்திற்கு சொல்கிறது. குறைபாடு என்ற உணர்விலிருந்து செய்யப்படும் பிரார்த்தனை பலவீனமானது. ஆனால் நன்றி உணர்வுடன் சொல்லப்படும் ஒரு வரி கூட உங்க முழு நாளையும் உங்க வைப்ரேஷனையும் மாற்றிவிடும். நீங்க நன்றியுடன் இருக்கும்போது நீங்க அபண்டன்ஸ், அதாவது அபரிமிதமான ஃப்ரீக்வன்சிக்கு சென்று விடுகிறீர்கள். அந்த ஃப்ரீக்வன்சில உங்க பிரச்சனைக்கான தீர்வுகளும் வாய்ப்புகளும் தானாகவே வர ஆரம்பிக்கின்றன. எனவே நன்றி சொல்வது கேட்பதல்ல, பிரபஞ்சம் ஏற்கனவே உங்க பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது. இதை தினமும் செய்தால் இந்த விதி மெதுவாக உங்க முழு வாழ்க்கையிலும் செயல்பட ஆரம்பிக்கும். காலை நேரம் ஏன் மிக சக்தி வாய்ந்தது? காலை நேரம் என்பது ஒரு நாளின் தொடக்கம் மட்டுமல்ல, அது உங்க நாளின் முழு மனநிலை மற்றும் உணர்ச்சி அடித்தளமாகும். காலை எழுந்தவுடன் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்க ஆழ்மனம் மிகவும் திறந்த நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் உங்க மனத்தில் போகும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் முழு நாளின் வைப்ரேஷனாக மாறுகிறது. காலை நேரம் சக்தி வாய்ந்தது ஏனெனில் மனம் அமைதியாக இருக்கும், வெளி சத்தம் குறைவாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்க நன்றி மற்றும் நன்றி உணர்வுடன் நாளை தொடங்கினால் உங்க ஆற்றல் நேரடியாக அபண்டன்ஸ், அதாவது அபரிமிதமான மற்றும் நல்ல வாய்ப்புகளுடன் இணைகிறது. காலையில் சொல்லப்படும் ஒரு சிறிய நன்றி உணர்வு கூட உங்க எண்ணங்கள், முடிவுகள் மற்றும் நாளின் பாதையை நல்ல திசையில் மாற்றும். இந்த செயல்முறை எப்படி வேலை செய்கிறது? இந்த செயல்முறை மிகவும் எளிதானது, ஆனால் அதன் தாக்கம் மிகவும் ஆழமானது. முதலில் ஒரு எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணத்திலிருந்து உணர்ச்சி மற்றும் ஆற்றல் உருவாகிறது. அந்த உணர்ச்சியே உங்க வைப்ரேஷனை தீர்மானிக்கிறது. பிரபஞ்சம் உங்க வார்த்தைகளை அனுபவிக்கவில்லை, உங்க வைப்ரேஷனை தான் உணர்கிறது. நீங்க நன்றி என்று சொல்வதன் மூலம் உங்க மனம் குறைவிலிருந்து நிறைவுக்கு மாறுகிறது. இந்த நிலையில் உங்க ஆற்றல் அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதற்கேற்றவாறு பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு சரியான சூழ்நிலைகள், வாய்ப்புகள், தீர்வுகளை அனுப்புகிறது. உங்களுக்கு விஷயங்கள் எளிதாக நடப்பது போல் தோன்றும், ஆனால் உண்மையில் அது உங்க மாற்றப்பட்ட வைப்ரேஷன்களின் விளைவு. ஓகே, இந்த 11 நன்றிகள் ஏன் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த 11 நன்றிகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய பகுதிக்கும் தொடும் வகையில் இவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஆரோக்கியம், நேரம், வாய்ப்புகள், உறவுகள், பாதுகாப்பு, வழிகாட்டுதல் எல்லாமே இதில் அடங்கும். இவற்றை சொல்வதன் மூலம் நீங்க ஒரு ஆசையை மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை முழுவதையும் கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இவை குறைபாடு மற்றும் நெகட்டிவ் எண்ணங்களை மெதுவாக கரைத்துவிடும். அந்த 11 நன்றிகள் ஒவ்வொன்றையும் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உணர்ந்து சொல்ல வேண்டும். நன்றி பிரபஞ்சமே, இந்த புதிய நாளுக்காக. நன்றி பிரபஞ்சமே, என் ஆரோக்கியமான உடலுக்கும் அமைதியான மனதுக்கும். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள அனைத்து வசதிகளுக்கும். நன்றி பிரபஞ்சமே, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க சக்தி அளித்ததற்காக. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் உள்ள சரியான மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும். நன்றி பிரபஞ்சமே, இப்போது தெரியும் வாய்ப்புகளுக்கும் வரப்போகும் வாய்ப்புகளுக்கும். நன்றி பிரபஞ்சமே,
என் வாழ்க்கையின் பாதுகாப்புக்கும் பாதுகாவலுக்கும். நன்றி பிரபஞ்சமே, எனக்குள் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவுக்காக. நன்றி பிரபஞ்சமே, ஒவ்வொரு சவாலையும் பாடமாகவும் வாய்ப்பாகவும் மாற்றுவதற்காக. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் மெதுவாக நடக்கும் நல்ல முன்னேற்றத்திற்காக. நன்றி பிரபஞ்சமே, நான் இப்போது அனுபவிக்கும் வாழ்க்கைக்கும் எனக்காக தயாராகி வரும் வாழ்க்கைக்கும். இதை எப்படி சொல்லணும்னா, அவசரமாக இல்ல, மெதுவா, அமைதியா, ஆழ்ந்த உணர்வுடன் சொல்லுங்க. 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், வாழ்க்கை அனைத்தும் மெதுவாக மாற்றமடையும். கடைசியா ஒரு செய்தி. பிரபஞ்சம் உங்க வார்த்தைகளுக்கு பதிலளிப்பதில்லை, உங்க உணர்ச்சிக்கும் வைப்ரேஷனுக்கும் தான் பதிலளிக்கிறது. இன்றிலிருந்து இந்த பயிற்சியை தொடங்குங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அமைதி, தெளிவு அல்லது ஒரு புதிய பார்வையை கொடுத்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். கமெண்டில் இந்த 11 நன்றிகளில் எது உங்க மனதை அதிகமாக தொட்டது என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை வாழ்க்கையில் நல்ல மாற்றம் விரும்பும் உங்க நண்பர்களுடன் பகிருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.